அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸில் இந்த 2025-26 அகாடமிக் இயருக்கு என்ன நீட் மார்க் எடுத்திருந்தால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த அப்டேட்லாம் ஒன்று பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு முக்கியமான தகவல். ஸோ இந்த 2025-26 அகாடமிக் இயருக்கு எம்பிபிஎஸ் சேர்கிறதுக்கு அரசு கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரியில் தமிழ்நாட்டில் என்ன மார்க் எடுக்கலாம், நீட் மார்க் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ. நீட் யூஜி 2025 எப்படி எவ்வளோ மார்க் எடுத்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டு கிடையாது. இது ஒரு வெப்சைட்டில் இன்டர்நெட்டில் பார்த்தது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த நியூஸை நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்கிறேன். நீட் யூஜி 2025 நீட் தேர்வில் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தால் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும். இந்த நம்ம சேனலில் இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம போடுவேன். இது அஃபீஷியலாக எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக பார்த்துங்க, ஓகேங்களா? இந்த வருஷம் அந்த 2025-26 அகாடமிக்கு என்ன மார்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நியூஸை இதில் போகிறோம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற கடும் போட்டி நிலவுகிறது. மேலும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் மாணவர்களுடைய போட்டி நிலவுகிறது, ஓகேங்களா? இதுவும் ஒரு போட்டி. ஸோ அப்போ என்ன மார்க் பார்க்கலாம்? இந்த ஜெனரல் கேட்டகரி, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு பொது பிரிவு ஜெனரல் கேட்டகரிக்கு 650க்கு மேலே, நீட்டோடைய டோட்டல் மார்க்கு 760. இதில் 650க்கு மேலே எடுக்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். பிசிக்கு பார்த்திங்கன்னா 620, பிசிஎம்முக்கு 615, எம்பிசிக்கு 610, எஸ்சி 535, எஸ்சிஏ 495, எஸ்டி 500. இது மேலே உள்ளது கவர்மெண்ட் காலேஜஸுக்கு. இது ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தோம்னா தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள். இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கவுன்சிலில் இருக்கிற சீட் எவ்வளோக்குன்னா, ஜெனரல் கேட்டகரி, அதாவது ஓப்பன் பிரிவுன்னு பார்த்தோம் இல்லையா, 650லேருந்து 600 வரைக்கும், அதாவது 600க்கு மேலே எடுத்தால் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வெப்சைட்டோடைய நியூஸு. இது நம்ம சேனலில் இது தனியாக நியூஸ் நான் போடுவேன். ஒன்ஸ் ரிசல்ட் அந்த எக்ஸாமில் எழுதின பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்து பிசிக்கு பார்த்தோம்னா 620லேருந்து 590, பிசிஎம்மில் 615லேருந்து 585, எம்பிசி 610லேருந்து 580, எஸ்சி 535ல் 500, எஸ்சிஏ 495லேருந்து 470, எஸ்டி 500லேருந்து 480. எஸ்டி 480 எடுத்தால் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதுதான் ஒரு முக்கியமான தகவல். இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் இறுதியானது அல்ல. இதை விட கூடவோ குறையவோ செய்யலாம், பெரும்பாலும் குறைய வாய்ப்பில்லை. இதுதான் நம்மளுடைய கருத்தும் பொதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு தகவல் சேரும். தேங்க்யூ.